எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மன்னிக்குவோம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அந்த பொதுவாக என் மனசு தங்க படத்துக்கு ப்ரொமோஷன் நாங்கள் பக்கத்தில் சேனலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹீரோ நான் எல்லோரும் அங்கே தான் இருந்தேன். வழக்கமாக தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும். மீடியாண்டாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே டைம் ஆயிரும். அப்படி தான் ஒரு 15 நிமிஷம் இருந்த அந்த அவள் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டாங்க. கொஞ்சம் வேகமாக ஓடியாந்தேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு என்னோடய பணிவான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்போ நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு போயிட்டு கடா வெட்டி சாமியை கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்றைக்கி நல்லா இருக்குப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊர்லேருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சாமிக்கிட்ட என்னோட சந்தோஷத்தை நம்ம வேண்டிக்கிடுவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தாப்பேன் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்ப்பா உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தால் அப்படின்னு என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களை நினச்சி உங்கள்கிட்ட வந்திருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது எனக்கு அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது. டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால்தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கெட்ட சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கெட்ட எல்லாமே சொல்லிக் கொடுத்து என் கையை பிடிச்சி இந்தளவு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண நினச்சேன். இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வேலை அப்படி இப்படி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டைம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து 96க்கு சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடச்சி அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம்போல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம்போல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளேயே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்ரண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்றைக்கி வேலை செஞ்சு அன்றைக்கி அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சு சிலத்து வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர் மிகப்பெரிய பில்டிங்கெலாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்போ அவங்க கூட போயிடுவேன். அவங்க கூட போய்ட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலைந்து எந்த வேலையோ வந்து என்னை கூட்டி போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல, ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைன்னா, வந்தோம் சூரிய வருவான் உங்கள் கூட வேலை செய்வேன், ஆனால் அவனை வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறது அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97லேயே. அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன். அவங்ககிட்ட அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏவிஎம் ஸ்டுடியோ ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு, அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன். வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அது நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி அறிஞ்சிக்கிட்டு இருக்க நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கணும், அதுதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மேடையில் எங்களுக்கு ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் இந்த நாடகம் போடணும். என்ன நாடகம் போடணும்? இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுற 1 hour. அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன செலவு ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோ. என்ன செலவு? இந்த காஸ்டியூம் செலவு, அப்புறம் சாப்பிடணும்னே
அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும். கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்கள கூப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படி. எங்களுக்கே வேண்டாம், அவங்க கொடுக்கணுண்ணே. சரிப்பா ஓகேப்பா, 200 300 கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி வச்சுட்டு எல்லோரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம். அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே ஷேர் பண்ணிவிட்டு, என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு பார்சலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் ரிஹர்சல் பார்ப்போம். போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அவங்க பால் ஏதோ பண்ணுறாங்க மாதிரி தெரியும், சின்னத்தை லூசுத்தனமாகவும் தெரியும் நாங்கள் பண்ணுறதெல்லாம். ஆளுக்கு ஒரு 10 பேப்பரை வச்சு ரிஹர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்க்கில் நின்றுட்டு ரிஹர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம். போகிறவங்களுக்குலாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் நாடகத்தை நடிக்கிறவங்க, ப்ராப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், கேடிவியில் நடிப்பார், அடடாமல் இருக்கிற அதில் ரவியன்னு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்திவேல் சாருக்குலாம் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவுக்கு டைலாக் ரைட்டர் ரவி அண்ணன், அவர் பழனி அண்ணன், இவங்கெல்லாம் இவங்க மூலமாக அந்த லேடிஸை மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தேடி அலைகிறாங்க, ஏதோ கதை ரெடி பண்ணுறாங்க, எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில், ரவி இதெல்லாம் சரியாக வராது ரவி, வேணா ரவி, இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறேன் சரின்னு அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம். அப்படி ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு 4 நாள் டீனரில் இந்த வெங்கடேஸ்வர ஹால் 700 நம்ம வாடகை, அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், பெயிண்டிங் வேலைக்கு. ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்ககிட்ட இந்த நாடகம் போடுறதுன்னு சொல்கிறவங்ககிட்ட ஓயாம போய் காசு கேட்கவும் முடியாது. இவங்களை இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன். வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். காசு கொண்டு இவங்களுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்போ இருந்து அந்த அரங்கேற்றம் பண்ணப்போ நாடகம் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் போட்டோம்னாக்கா என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டாக நான் பண்ணேன், டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும். அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் போட்டு எனக்கு அவ்வளோ பேரும் புகழும் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபா கொடுத்தாங்க. அந்த மேடம் ஒருத்தங்க 400 ரூபா, அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு இந்த அப்போ 400 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாமல் அந்த கூட சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்து இந்த ட்ராவலிங்கில் அப்படி வரதான் நான் ஒரு கம்மியான போய் வாய்ப்பு தேடி அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம காதல் படத்தில் போய் நடித்து காட்டுறப்ப தான் பாலாஜி தேசாவுக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பார்த்துருப்பேங்க, ஒரு எண்ணெய் தைக்கிற சீன், மேன்சனில் உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன். அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்குசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீனில் அந்த காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனில் நடந்தோடனே ஜெயிச்சிருவாங்க, வில்ல ஏரியா ஜெயிச்சவங்க, வெங்கட் பிரபு ஆப்போசிட் டீம். வெங்கட் பிரபு ஹீரோவில் ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்ல, நான் ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோவுக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும். அப்போ நாம் கொஞ்சம் அப்போ ஆர்வம், அஜய் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வங்களை வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரில, அப்படி பேசிட்டேன். உடனே டக்குன்னு கட்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்குசாமி சார். சுல்லா அப்படின்னு வரேன், சுல்லா நான் கூப்பிடுவார், யார் அவனை கூப்பிடுங்கன்றுவார் சார் அப்படின்னு. கிட்ட பண்ணி வா 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 மான்ற போடு, என்ன பேசியிருக்க அண்ணே, என்ன பேசியிருக்க? அஜய் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுனேன்? இல்லை சார் ஹீரோ பேர் வாசு, வாசு பெரியாளா நீ அப்படி இப்படின்னு எதாவது பேசினீங்க சார். இல்லை 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 ஒன்று சார் சொன்னார், இல்லை இன்னும் நல்லா பாங்க, இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டத்தில் எமோஷன் நிறையா இது பண்ணிட்டேன். கைகளாக ஆட ஆரம்பிச்சிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிக்கிட்டு ஓடிடலாமான்னு பார்த்தேன். திட்டத்தின்னு ஓடிட்டோம்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூரில் இந்த சீன் எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாச்சு, வார்த்தை வரல. டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு.
அஜித் சார் கூப்பிட்டு கை எந்த ஊருன்னு கேட்டார். மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையாக யதார்த்தமாக எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட் அதை கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட். பயங்கரமாக ஒரு என்கேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கப்புறம் சுசீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபடி ஷூட்டிங்காக வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம். ஏன்னா தீபாவளி எலிசாரி படத்தை சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டுருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திரன் கொஞ்சம் வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான். சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்து வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே பேசினாங்க. நம்மளுக்கு கபடி சம்மந்தப்பட்ட படம் இந்த படம். இல்லை வந்துடும், உனக்கு கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடி எங்கன்னு அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே. அவள் தானே. சரி சரி ஓகே. ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூட இங்கே தான் இருக்குண்ணே. சரிண்ணே. அண்ணே என்ன? இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அதே இல்லைப்பா சினிமா தான் அது கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி 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 ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங். ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகலில் ஃபுல்லாக டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கேட்டால் சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணே நான் எதுவுமே கேட்கவே இல்லை. கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழப்பி விடுறேண்ணே அப்படின்ட்டேன். இல்லைடா நீ நடிப்படா, எனக்கு தெரியும்டா, நான் சொல்லிட்டேண்ணே, ப்ளீஸ்ண்ணே இருந்தார். சரி நாளைக்கு வாங்கிட்டார். நானும் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு. வந்துருக்கு வயசு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் டேரக்டர் உட்காந்துருக்கா முன்னாடி. எனக்கு என்னென்ன சுஷி வந்து டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்துருக்கல. இப்போ கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேடு வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் பக்கமே என் கவனம் அதிகமாக போகுது. ஏன்டா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு. அப்போ மத்தியம் சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வாழ்ந்து அவரை பார்த்து இவர்கிட்ட கேட்டேன், டேரக்டர்கிட்ட சுஷினிட்ட. அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டேன்டா, சினிமாவில் வாய்ப்பு தேடுற யார் டேரக்டர்னு தெரியல உனக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டரு. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீங்கள் உதவி இருக்கிறாங்க. நான் தானே அந்த படத்தோட டேரக்டர் இருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில் வெண்ணிலா படமாக ஆரம்பித்தும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பீங்க, ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ, இவங்க எல்லாம் மெயின் ரோல். எனக்கு ஒரு நார்மலான ஒரு ரோல். அந்த 7 படத்தில் நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒன்று அந்த சைக்கிள் போட்டு வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சமாக ஏற்றிட்டு புரட்டாசினை வந்து கடைசி எனக்கு வச்சார். அந்த புரட்டாசின் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு நான் நின்றுருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லிட்டு வர, எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அதை அந்த புரட்டாசினுக்கு அப்புறம் சூரியன் வெளில தெரிஞ்சிச்சு, ஓகே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்னைக்கு இதே நீங்கள் தான் எப்படி இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் புது ஆட்களை வந்து புது இயக்குநர்களோ எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க தூக்கி வரீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை அந்த அளவுக்கு ஒரு புது பையன் நல்லா நடிச்சிருக்கேன், ரொம்ப யதார்த்தமாக இருக்குன்னு எந்த பக்கம் பேப்பரை புத்தகத்தை திருப்பினாலும் என்னை பற்றி அவ்வளோ எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய ஏணி. அதெல்லாம் தான் அதில் கொஞ்சமாக ஏறி வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன். இன்னமும் எனக்கு நான் முழுமையான நகைச்சுவை நடிகனா நான் டோட்டலாக திருப்திப்படுத்துறதுக்குன்னு எவ்வளவோ தூரம் இருக்குது. அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்த விதமாக இன்னும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் என் வாழ்க்கை இப்போ வரைக்கும் வந்தது. ஏதாவது நீங்கள் ஏதாவது கேட்குறாந்தே கேளுங்கண்ணே. அண்ணே கேள்வி நீங்களே கேட்டு பதில் நீங்களே சொல்லி அதான் எழுத்தாருங்க. இருங்க, நான் சொல்லவே எழுதுறீங்க, பேனா பிடிச்சிட்டீங்க. ஓகே அண்ணே, ஹீரோன்ற வந்து இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லைங்கண்ணே. எனக்கு அது அப்படி ஒரு நினைப்பு வரமாட்டேங்குதுங்க. அதே உண்மை, வரவே மாட்டேங்குது. அந்த ஐடியாவுக்கு இல்லை. நாளைக்கு சாரி அது எப்படி தெரியல எனக்கு. இன்னைக்கு நேற்று இப்படி தான் சொன்னேன், போன மாதம் இப்படி தான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் சொன்னேன். பட் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த இதெல்லாம் எனக்கு இல்லைண்ணே. எனக்கு இன்னும் தொடர்ந்து நடிக்கணும்ண்ணே. காமெடியில் இன்னும் நிறையா டேரக்டர் நிறையா கெட்டப்பில் இன்னும் முழுமையாக திருப்திப்படுத்தணும்ண்ணே.
ஹீரோவா நடிக்க வாய்ப்பு ஏதாவது வந்துருக்காங்க? ஆமாண்ணே, கேள்விப்பட்டிருக்கோம்ண்ணே. நான் பார்த்ததில்ல இல்லைண்ணே, இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை நான் சொல்லி 97 முருகதாஸ் சார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அப்படின்னா ஓகே ஓகே. இல்லைண்ணே நாங்கள் பார்த்ததில்ல, ஆனால் சொல்லுவாங்கண்ணே. நான் சிவன் பார்க்க மட்டும் இல்லைண்ணே, எனக்கு எங்கெல்லாம் எங்கேயாவது ஆள் இல்லாமல் கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சு அங்கே உட்காந்து ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் கம்பர் தட்டி விரட்டி வாங்கி ஓடி போயிடுவோம். அது எங்கள் ஒரு வீட்டு கலவை திறந்து போட்டால் கூட அங்கே 2 ரெகுலேஷன் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ படத்துக்கு ஏதாவது சில படங்கள் பார்த்தா பல படங்கள்ல சூரிய பாராட்டுற மாதிரி இருக்கு. சில படங்கள் வந்து காமெடியா கடியான நானே விமர்சனத்தெல்லாம் எழுதி பண்ணிருக்கீங்க. அந்த ரிகர்சல்ல கொஞ்சமாவது இப்போ ஏதாவது பண்றீங்களா? அந்த சில படங்கள் ரிகர்சல் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அது மெனக்கெட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்தை ஒரு படத்தில் வந்து என்னை என் க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் வாய்ப்பு ஃபஸ்ட்டு அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை கேட்டதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் டப்பிங் வரைக்கும் நான் மெனக்கெடுவேன். நடித்து முடிச்சுட்டு கூட வரமாட்டேன். நடித்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து 1 மணி கூட எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ படங்கள் மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்து ஒரு பஞ்சு டேலாக் யோசிச்சிரு ஏதோ ஒன்று தோணி இருக்கு எனக்கு. அப்படியே கிளம்பி அன்றைக்கி நைட்டு பேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்துக்கு ஃபோன் பண்ணி டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி மிக்சிங் எங்கேனே போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அண்ணே, ஒரு சின்ன டைலாக் தோணுச்சுண்ணே. அப்படியா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே யாரும் இல்லை, சரி அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கூட இருக்காங்க இல்லைன்னு தெரியல. ஆனால் நான் போய் பேசிட்டு வந்துட்டேன். முடிவு அடைகிற நேரத்தோட நான் போய் பேசி எத்தனையோ படங்கள் தேசிங்க ராஜா வரைக்கும் வெளியிலன்னே சொல்வார், எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீ ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபோன் பண்ணிட்டு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போய் அந்த டைலாக் தேட்டரில் அல்லோலப்பட்டிருக்கு. நான் மெனக்கெடுவினேன். அதை மீறும் சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே நானே சரி செய்யறது கஷ்டம்னே, சரி செய்ய முடியாது. சார் வணக்கம். அண்ணே எங்கே இருக்கீங்க? நான் நெல்லை பாரதி. அண்ணே வணக்கண்ணே. உங்களை பற்றி தெரிந்தது வந்து நம்ம பிஸ்மி, பைல்வான் ரங்கநாதன் இதே மாதிரி ஆளுங்க தான் ஆரம்ப காலத்திலிருந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மதுரைக்காரன் தமிழன் அப்படின்லாம் நம்ம இருக்கட்டும், எல்லாம் இந்தியன் தமிழன் சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனையும் பண்ணுறோம். அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றின்னு போட்டது எனக்கு ரொம்ப அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த திரைத்துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் சொன்னேங்க 96 வந்தேன் அப்படின்னு. 96. தமிழன் தொலைக்காட்சியில் நீங்கள் கண்டிப்பாக நடிச்சிருக்கேன். அதை ஏன் சொல்லல அண்ணே? அப்படி பார்த்து எல்லாமே சொன்னேன்னே, எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு என்னது அந்த மோனோ ஆக்டிங் மாதிரி நான் அங்கே பண்ணேன் இங்கே பண்ணேன் அவர் இப்படி கூப்பிட்டாருன்றீங்க. இருங்க, இப்போ நீங்கள் கேட்டோன்னே என்ன சொல்லி கேட்டோம் அடுத்த செகண்ட் ஆமான்னு சொல்லி இந்த மாதிரி தமிழன் டிவி மட்டும் இல்லைண்ணே, தமிழன் டிவி மட்டும் இல்லை, இன்னும் எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வந்து நான் லேட்டஸ்ட்டாக பண்ணது எல்லாத்தையுமே நான் நடிச்சு வந்திருக்கேன். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. இவ்வளோ சொன்னவன் பெயிண்ட் அடிக்க போன்னு சொன்ன ஒருத்தனுக்கு தமிழன் டிவி மேலே என்ன எனக்கு வந்து இது அதை சொல்ல மாட்டேன்னா அதை படி அது வந்து கேவலமானது இல்லை. அதுக்கு மதிக்கிறேன். ஆனால் உங்களோட முதல் இயக்குனர், முதல் தயாரிப்பாளர் அவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரலங்க? இல்லை, இது என்னோட ப்ரெஸ், நான் தானே உங்களை பார்க்க. ஏன்னா உங்களுடைய முதல் ப்ரெஸ் மீட் அண்ணா, என்னோட முதல் ப்ரெஸ் மீட் நான் தான் உங்களை பார்க்கணும் ஆசை. அவங்களாம் வேலையில் இருப்பாங்க, நான் உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்டது. சரி, உங்களுக்காக வந்து இப்போ கவுண்டமணி சந்தானம்லாம் வந்து தனியாக காமெடிக்குன்னு ஒரு வசனம் எழுதி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் காமெடி எழுதுலாம் தனியாக எழுத்தாளர் வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணே, சமீபத்து வரைக்கும் இல்லை. அது நானே தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சில நேரத்தில் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் எஸ்பி ராஜகுமார் அண்ணன், நம்ம வேலைன்னு வந்துட்ட விளக்காரன் டைலாக் ரைட்டர் அரவிந்த், ஜோதி அண்ணன், கணேஷ் ராம் கணேஷ், இப்போ லேட்டஸ்ட் தம்பிகளை வந்து எனக்கு இந்த கணேஷ் ராம் தம்பிக எஸ்பி ராஜகுமார் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஒரு ஐடியா கேட்பேன். அண்ணே இப்படி ஒரு சீன் இது, உடனே ஃபோன் அடிச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஏன்டா மிகப்பெரிய ஒரு காமெடி ரைட்டர் அவர். ஸோ இவங்ககிட்ட எனக்கு வேறு யாரும் இல்லை. இவங்ககிட்ட இப்போ சமீபமாக நான் வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிறது, சில விஷயங்கள் எனக்கு சொல்லுவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். இது போக ஸ்பாட்டில் கடவுளை கொடுத்தது எனக்கு அந்த நேரத்தில். அதுக்கு ஃபஸ்ட்டு இயக்குனருக்கு தான் நன்றி சொன்னேன். அவங்க ஃப்ரீடம் கொடுக்காம நம்ம எதையுமே பண்ணவே முடியாது. அந்த ஃப்ரீடத்தோடு சேர்ந்து நான் சில விஷயங்கள் எனக்கு அந்த கேமரா ஓடையிலேயே சில விஷயங்கள் அது வரும். அது நல்லா இருக்கும் பட்சத்தில் இயக்குனர் வச்சுக்கிடுவாங்க. காமெடி நடிகர்கள்ல உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் யாராவது கருதுறீங்களா?
புதிய ஜெனரேஷன் காமெடி ஆக்டர்ஸ்ல யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ முன்னோடியாவோ? இல்லைண்ணே, காமெடி இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து அவங்க இல்லாமல் அவங்களோட இது பாதிப்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. சந்திரபாபு, நாயே சார், கண்டிப்பாக அதெல்லாம் தங்கவேலு சார், வி.கே. ராமசாமி அவரோட பேட்டர்னு அவங்களோட இது இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கு எல்லாமே பிடிக்கும். சில விஷயங்கள் சில படத்தில் நாயே சார் படங்களும் சில பார்த்தா கூட அவர் அந்த அழுகு மாறு மைண்டை வச்சுக்கிட்டு சில டைலாக்லாம் ஹியூமராக பேசுவார். அதெல்லாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்களோட இது இருக்கேன். அதே மீறி நான் என் உடம்புக்குள்ள இருக்கிற நகைச்சுவை எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோன்ற நகைச்சுவை ஹீரோ. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் ஊரில் சொல்கிற எங்கள் அப்பா சமீபத்தில் தவறிட்டார். எல்லாருமே சொல்கிற முதல் வார்த்தை உங்கள் அப்பா கிட்ட இருந்து 10% தான் வந்திருக்கு, இன்னும் 90 இருக்குது, நீ 90ல் வேணாம், 50% ஃபாலோ பண்ணு உங்கள் அப்பாவை, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்தால் நான் சில நக்கலான நிறையா விஷயங்கள் எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டேன். விமர்சனம் என்ன ஒவ்வொரு படத்துலையும் ஆடியன்ஸ்க்கு எது இப்போ ரீச் ஆச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொரட்டா இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு பெரிய அடையாளமாக இருக்குது. அதை உடைச்சது புஷ்பா புரிச்சேன். புஷ்பா இப்போ கூட இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு பற்றின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து ஒரு பொண்ணு மாமா எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஷோவில் உட்காந்துருக்கு. யாருங்காண்டி அவங்க ஸ்பீக்கரை போட்டு விட்டாங்க. மாமா என்ன தெரியலையாண்டுச்சு. ஐயோ ஏதோ குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களே. இல்லைங்க நீங்கள் யாருன்னு தெரியலண்டி. மாமா நான் தான் மாமா புஷ்பா புருஷன். மாமா புஷ்பா மாமா என் புருஷன் நீங்கள் தானே மாமாண்டுச்சு. இல்லைங்க எனக்கு புரியுது யாருன்னு யாருன்னு தெரிலங்க, உங்களுக்கு ஃபோன் வருதுங்க பேசுகிறாங்கன்னாங்க. திடீர்னு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பதட்டத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் மற்ற ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த புஷ்பா புருஷனை வச்சு நிறையா விஷயங்கள் எங்கே போனாலும் அது எனக்கு வந்து அதை என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் கூப்பிட தான் நமக்கு இன்னும் இந்த மாதிரி இன்னும் பதிவான சில கேரக்டர் நேம் நம்மளுக்கு தோணுது. ஆனால் எனக்கு எல்லா கதாநாயகமும் ட்வீட் பண்ண ஆசை தான். நயன்தாரா மேடம் ஒட்டும் எல்லா பேரும் கூட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அவங்க கேள்விப்பட்ட நம்மளுக்கு கேசஸ் கொடுத்து பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்கடா. நம்ம ஆசை தான் பண்ணுவோமே, நமக்கு ஆசை இருக்குது, அது அவங்களுக்கு இருக்குன்னு. இல்லைண்ணே, சினிமா டைரக்டர் சாதாரண விஷயம் இல்லைண்ணே, அது மிகப்பெரிய கஷ்டம்னே. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக வந்தோமா அதுவே இன்னும் முழுமையாக நான் எவ்வளோ இருக்கேங்கண்ணே. அண்ணே சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சாப்பிடாம இருக்கும்போது சாப்பிட பசி இருக்கும்போது சாப்பிட வழி இல்லை. கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஆமாண்ணே ஆனா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. ஆமாங்கண்ணே. இது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? அண்ணா இன்னும் ஒரு 5-6 அன்னைக்கு வந்து சாப்பிட வழி இல்லை, போராடிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு சாப்பாடு கிடச்சுன்னா, ஆனால் இந்த சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு போக வேண்டியது இருக்குது ரொம்ப தூரம். சரி இன்னைக்கு நான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் சும்மா கண்டதை நினச்சி எவ்வளோ நேரம் சாப்பிட்டோம்னா இன்னும் நம்ம ட்ராவலிங் கொஞ்சம் சப்போஸ் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து எல்லாம் இருக்குல்ல, குறைச்சி சாப்பிடாமலாம் கிடையாது, தேவையானதான் சாப்பிட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உங்கள் முன்னாடி இன்னும் கொஞ்சம் எங்கே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஹீரோக்கள் ஃப்ரெண்டாக போகலாம் இல்லையா? இதுதான் உண்மை, வேறு எதுவுமே இல்லை, தப்பே இல்லை இது. அதனால் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறது, முன்ன இல்லாமல் இப்போ கொஞ்சம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன், சாப்பாடெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அது கூட இது ஒரு படத்துக்காக தான். அந்த டேரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாலியாக தெரிஞ்ச நினச்ச நேரத்தில் எது வேணாலும் சாப்பிட்டு தெரிஞ்சு அப்படி இப்படி இருந்தால் ஒரு இயக்குனர் என்னை சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி என்னை யோசிக்கிற அளவுக்கு பண்ணார். அந்த நிமிஷத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பு குறைச்சிருக்கேன். இல்லைண்ணே அது இல்லை அது நான் சும்மா இப்போ வாக்கிங் போகிறேன், ஜிம்முக்கு போகிறோம்ல இல்லையா, ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே 6 பேக்கெட் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணாட்ட சொன்னேன் 6 பாக்கெட்னு சொல்கிறான்ட்டு. 6 பாக்கெட் மாதிரி இருந்துக்கிட்டு 6 பாக்கெட்டா அப்படின்ட்டான். அதனால் அது நான் போயிட்டு வந்து இருக்கிறத வச்சுட்டு அப்படி சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம இப்படி போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அது வந்து அறுத்த போட்டுற போகிறோம் வந்துட்டு போகுதே கடன் தான். சமீபத்தில் நீங்க மேடையில் பேசும்போது தாழ்வு மனப்பான்மையா இல்லை நீங்க காமெடியா பேசுறீங்க, நேற்று கூட பேசுறீங்க. வந்து ஐயோ நீங்க டேரக்டராக இருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்து நீங்க எல்லாம் இருக்கு சார், நீங்களும் அடிக்காம நீங்க இருக்கு சார் வாய்ப்பு சொன்னீங்க. தாழ்வு மனப்பான்மையா காமெடி? தாழ்வு மனப்பான்மை எனக்கு மனசில் உள்ள யதார்த்தமாக அது ஒரு ஜாலியான விஷயமா தான் சொல்கிறேன் இல்லையா. இது எல்லா வார்த்தையும் எல்லாருக்கிட்டும் ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு எந்த வார்த்தை யார்கிட்ட வச்சு பேசுகிறோம்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து என்னுடைய ரொம்ப எனக்கு நல்லா பழக்கம். அவர் பங்காளின்னு கூப்பிடுவேன். அவர் சில விஷயங்கள் பண்ணுவார். அவரை நல்லா நான் ரசிப்பேன். அவர் பயங்கரமாக அவரோட மிகப்பெரிய நான் ரசிகன்.
அதனால எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு யதார்த்தமாக என்ன தோணுச்சு அதைத்தான் நான் பேசினேன். தாழ்மான் எனக்கு வாய்ப்பே கிடையாது, தேவையில்லையே அது. அக்கா கண்டிப்பாக அங்கே சிவகார்த்தி பண்ணுற படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல நிறையா. அது கண்டிப்பாக தம்பியோட சப்போர்ட் எனக்கு நிறையாவே இருக்குது. முதல் முறையா ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது நல்ல ஒரு புரோட்டா ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்து புரோட்டா போட்டு சால்னா போட்டு வைக்கிறாங்கல்ல. வாங்கண்ணே, இப்போ வாங்க, கூட்டி போய் வாங்க. நான் வரேன் சார், உட்காருங்க சார். எல்லாத்தையும் கூட்டி போ வாங்க. சாப்பிடணும். அங்கே வந்து இலையில கையை வச்சு உழப்பிக்கிட்டே தெரியக்கூடாது, சாப்பிடணும் ஃபுல்லாக. எனக்கு அதுக்கு முன்னால ஒன்று வேணும்ல. ஓகே, ஒரு பரோட்டா பாஸ்ட் வாங்கிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. சரிண்ணே. ஓகேண்ணே, சந்தானம் வரைக்கும் சரிங்கண்ணே. சார் உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். ஓரளவுக்கு தன்னுடைய படங்களை வேடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணே, உங்களுடைய நண்பர்கள் என்கிட்ட வருத்தப்பட்ட விஷயம். சரிங்கண்ணே. ஆரம்ப காலத்தில் உங்களோட இருந்தவங்க ஏதோ சின்ன சின்ன வேஷம் கொடுக்கலாம் இல்லையா? ஏன் அதை செய்யல? அந்த நண்பர் யாரு என்னன்னு எனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அவருக்கு நான் சொன்னேன்னா அவர் வந்து நடிச்சாரான்னு தெரியணும். என் கூட நண்பர் நான் சில பேருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் சிவா படத்தில் வரைக்கும் வந்து இப்போ கூட இப்போ இருக்க படத்தில் கூட 2 பேர் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது என்னண்டா அதெல்லாம் நான் யோசிக்காமல் சொல்லிடுவேன். ஏன்டா அதங்கிற இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவன் இவ்வளவு நண்பர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சில நண்பர்கள் அதை அவங்க வேற ஒரு ரூட்டில் போயிட்டாங்க, அதான் உண்மை. அது என் கூட இந்த முக்கியமானவங்களில் நான் எல்லாமே நடிக்கணும்னு இருந்தேன். இப்போ எல்லாரும் வேற ரூட்டில் இருக்காங்க. மற்றவங்களுக்கு உங்களோட வித்தியாசம் என்னன்னா, மற்றவங்களாம் தனியா ட்ராக் எல்லாமே பண்ணாங்க. நீங்க அதிகபட்ச படங்கள் கதாநாயகனுடைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களே. இல்லை, அது எனக்கு இயக்குநர்கள் தானே கொடுக்க, நான் வந்து சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கறத நான் நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கூப்பிடுறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க, கேரக்டரை கேட்க இதுதான் கேரக்டர்ன்றாங்க, அந்த கேரக்டர் நான் செய்கிறேன், அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நான் ஒரு சீன் 2 சீனுக்கு ட்ராக் அது ஆசை தான், அதை கேட்க முடியாது. இல்லை ட்ராக் இல்லையா? நீங்கள் எந்த படம் இப்படி ட்ராக் பண்ணுறாங்க? எதுவுமே இல்லையான்னு சொல்லுங்கள். எங்கேயுமே இல்லையான்னு இப்படி ட்ராக் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. ஏன்டா 3 நாள் 4 நாள் அங்கங்கே கொடுத்து நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய படங்களும் பண்ணலாம். ஆனால் இப்போ ட்ராக் இல்லைங்களேண்ணே. எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன கிரீம் பயன்படுத்துறீங்க? ஒன்று பான்ஸ் டப்பாக்குள்ள இருக்கிற பவுடரு, அதை வெளியில் எடுத்து தண்ணியை உள்ளே விட்டு கிண்டி வேற ஒரு மூடியில் வச்சுக்கிடுவேன். இல்லைங்கண்ணா, இதைத்தான் நான் யூஸ் பண்ணேன். பங்காளத்தை இதைத்தாட்ட ஏமாத்தினேன். அதுக்கு ஒரு தொட்டு பார்த்து என்னது பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்குன்னு சொன்னார். அதைத்தாங்க நான் தனியாக கிண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஸ்பாட்டில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இதை யூஸ் பண்ணுங்கன்னு. அதைத்தான் நான் அவர்கிட்ட காட்டினேன். அதுக்கப்புறம் இதுதானா இவ்வளவுதானா அப்படின்றாரு. சரி, உங்க மனைவி குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் இது? உங்க படம்? என் மனைவிக்கு பிடிச்சது வெண்ணிலா கபடி குழு. என் குழந்தைகளுக்கு பிடிச்சது அரண்மனை 2. உங்களுக்கு? இல்லை, அவர் தானே என்னை உருவாக்கி வச்சு, எனக்கு குருநாதர் எல்லாமே அவர் தானே. அப்போ அவர் ஒரு சீன் கொடுத்தா நல்லது கெட்ட எல்லாமே அவருக்கு தானே தெரியும். ஸோ அவர் சொன்னதை மட்டும் நான் செஞ்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான். அந்த ஒரு சீன் கூட ஓகே, அது அவருக்கு திருப்திப்படுத்தினா போதும். எனக்கு அது திருப்தி இருக்கு இல்லையோ. இல்லை, நான் தான் சொல்லிட்டேன். அது என்ன குருநாதர், அவருக்கு அது திருப்தி. ஒரு படம் முழுக்க வாய்ப்பு கொடுத்து என்ன இப்படி வச்சவர் இந்த ஒரு சீன் பண்ணால் போதும் சூரிய நல்லா இருக்குன்னு அவருக்கு தோணி இருக்கு. ஓகே, அவரை நான் திருப்திப்படுத்திட்டேன், அவ்வளோதான். உங்களை வந்து நான் திருப்திப்படுத்தாமல் இருந்தேன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீ கேட்குறது கண்டிப்பாக ஒரு நியாயம். அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக அவர் படத்தில் உங்களை திருப்திப்படுத்தி நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் வரப்போகுது, அறம் செய்து பழகு. அதில் நீங்கள் கேட்டதுக்கெலாம் ஃபுல் அதில் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் ஃபுல்லாக உங்களை திருப்திப்படுத்தும். இல்லைக்கா, நம்ம குடும்பம் பெரிய குடும்பம்க்கா. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிடுவோமே. நாளைக்கு என் பிள்ளை மட்டும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு என் சொந்த தம்பி பையன் ஒரு நார்மலான ஸ்கூலில் படித்தாண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இவனும் பிள்ளை தான் அவனும் பிள்ளை தான். அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே இன்னும் என் குடும்பத்துக்கு சித்தப்பா பெரியப்பான அந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தெரியாது. 10 குழந்தைய இருக்காங்க. எங்கள் அண்ணன் தம்பி 6 பேர், எல்லாத்துக்கும் 10 குழந்தைய இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே பெரியப்பா சித்தப்பான வார்த்தை கிடையாது. எல்லாமே அப்பா அப்பா. நீங்கள் போய் கேட்டால் கூட எந்த அப்பான்னு கேட்குங்க. சூரிய அப்பாவா, கண்ணே அப்பாவா, லட்சுமணி அப்பாவானா கேட்குங்க. அதனால் எனக்கு நான் கொஞ்சம் வசதியாக வந்துட்டு என் பிள்ளை சென்னையில் வந்து கொஞ்சம் காரில் கொஞ்சம் வசதியாக போயிட்டுன்ட்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து வைப்போம்.
யாராவது ஹைட்டா கிட்டத்தட்ட என்ன மாதிரி வச்சிங்களேன், சும்மாவே நின்றுட்டு இருந்தா பார்க்கறதுக்கு பனைமரம் மாதிரி நிற்கிறிய, கொஞ்சம் ஓரமாக போன்றுவாங்க. அந்த பனை மரத்துக்கு உண்டான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விவசாயி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் லுலுசபா ஜீவா ரொம்ப அழகாகவே சொன்னார். எவ்வளோ பேருக்கு வந்து